திசை மாறும் வாழ்க்கையே. என்னது நம்ம அன்னைக்கு அத்தனை தூரம் அந்த அம்சாலை பற்றி நம்ம மகன்கிட்ட சொல்லியுமே இவன் ஒன்றும் கேட்ட மாதிரி தெரியலையே. ஏதாவது கொஞ்சமாவது அவகிட்ட இதை பற்றி பேசியிருந்தான்னா அவள் கொஞ்சமால் ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட காட்டுவாளே. ஆனால் அவள் பாட்டுக்கு எப்பவும் போல் எந்திரிக்கிறா போகிறா வர்றா, ஒன்றும் சரியில்லையே. அது சரி, அவ என்ன சின்ன ஆளா? புருஷனையுமே முந்தானியில் முடிஞ்சு வச்சிருக்கிறாளாச்சு, அவ்வளோ சீக்கிரம் அவுக்க முடியுமா? நானும் ஏதாவது ஒன்று பண்ணி 2 பேர்த்தையும் துரத்தி விட்டுறலான்னு பார்க்குறேன், ஒன்றும் நடக்காதட்டக்குதே, ஒன்றுமே ஒத்து வர மாட்டேங்குது. அம்மா வாப்பா, உனக்கு நாள் இந்த அம்மால கண்ணுக்கு தெரியுதே, அது வரைக்கும் சந்தோஷம். அம்மா இப்போ என்ன போச்சுன்னு இப்படியெல்லாம் பேசுறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நீ ஏண்டா பேசமாண்ட? இந்த வயசான காலத்தில் ஒரு வயது அண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்கறக்கும் கூட வீட்டில் ஆள் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிற என்ற வேதனை எனக்கு. உனக்கு என்ன? நீ போய் உன்ற வேலை பாருவோ. அம்மா என்ன சொல்றீங்க? ஏன் அம்சா வீட்ல இல்லையா? அவ என்னைக்குடா வீட்டில் இருந்திருக்கிறா? நீ மட்டும் என்ன? நான் சொன்னா நம்பவா போற? நான் அத்தனை தூரம் அன்னைக்கு உனக்கு எடுத்து சொல்லியே நீ ஒன்றும் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. அது சரி, நீ ஒண்டாட்டி வேச்சுத்தானே கேட்பேன். அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அன்னைக்கு நான் ஏதோ ஒர்க் டென்ஷனில் மறந்துட்டேன்மா. அம்சா இப்போ வீட்டில் இல்லையா? எங்கம்மா போனா? அது எனக்கு எப்படிடா தெரியும்? என்றகிட்ட சொல்லிட்டா போறீங்க புருஷனும் பொண்டாட்டியுமே. அது சரி, ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு வெத்து வளர்த்துன உன்னைய இன்னைக்கு வயசான காலத்தில் கேட்க நாதி இல்லாமல் நிற்கிறேன் நான். ஐயோ அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இன்னைக்கே அம்சா கிட்ட கேட்குறேன், இருங்கம்மா. அப்பா நான் பெத்தர ஆசாவே, நீ ஒன்றும் கேட்க வேண்டாம். புருஷனும் பொண்டாட்டியும் போய் அவங்க வேலையில் பாருங்க போங்க. அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அன்னைக்கு நான் ஏதோ ஒர்க் டென்ஷன்ல மறந்துட்டேன்மா. இன்னைக்கு வருட்டவளை நான் கேட்குறேன். மாமா மாமா, என்ன இன்னைக்கு நேரத்திலேயே வந்துட்டீங்களாட்டுக்குது? என்றகிட்ட சொல்லவே இல்லை. நான் சொல்றது இருக்கட்டும், நீ எங்க போய் ஊர் சுத்திட்டு வர்ற? மாமா, என்ன பார்த்து என்ன வார்த்தை கேட்டுட்டீங்க நீங்க? நீங்களா என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்குறீங்க? மாமா போதும் நடிப்பெல்லாம், சும்மா நிறுத்து. மாமா இங்க பாரு அம்சா, என்னால நீ எந்த கஷ்டமும் படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நீ வேலைக்கும் கூட போக வேண்டாம், நீ சிவனேன்னு வீட்லயே இருன்னு நான் வச்சிருக்கிறேன். ஆனா நீ என்ன மாமா, என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்ப இவ்வளோ கோபமா பேசுறீங்க? இங்க பாரு அம்சா, நான் உனக்கு எதுல குறை வச்சேன்? உனக்கு வேணுங்கிற துணிமை நீ வாங்கி கொடுக்கலையா? இல்ல உன்னை வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போகாம இருக்கிறனா? இல்ல துங்கிறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்காம இருக்கிறனா? அப்புறம் ஏன் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு தெரியற? என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சும்மா புரியாத மாதிரி நடிச்சு என்ன வெறுப்பேத்தாத அம்சா. ஐயோ, இந்த கிழவி ஏதோ 1-2 போட்டு வச்சிருச்சட்டக்குதே இந்த கிழவிய. நான் பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்கிறேன், நீ பாட்டுக்கு பதில் பேசாம நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மாமா இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு நேரா கேளுங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னே எனக்கு புரியல. நடிடி நடி, நல்லா நடி. இன்னைக்கு என்னதான் நடிச்சினாலும் என்னதான் நீலக்கண்ணீர் வடிச்சினாலுமே என்ற மகங்கிட்ட வேலைக்கு ஆகாது. நான் வச்சிருக்கிற ஸ்க்ரூ அந்த மாதிரிடி. இங்க பாரம்சா, வீட்டில் இருக்கிற பெரியவங்களை நம்மளுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலினாலும் நம்ம அவங்கள பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. அந்த பொறுப்பு உனக்கும் இருக்கு, அதை தெரிஞ்சு நடந்துக்க. நீ என்ன மாமா சொல்றீங்க? அப்ப எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை, நான் அத்தைய பார்த்துக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? டேய் மகனே, ஏன்டா இப்படியெல்லாம் அம்சால பேசுற? டேய் கொஞ்சம் பேசாம இருடா. புருஷன் பொஞ்சாதிக்குள்ள சண்டை போடக்கூடாது. அட பேசாம இரு. அம்மா நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறீங்களா? ஆட்டி பாவி கிளவி, இதெல்லாம் உன்ற வேலை தானவா? நல்லா ஏத்தேத்துன்னு ஏற்றி விட்டுட்டு இப்போ நாடகமாக நடிக்கிற நாடகம். அடியே இரு உன்னை வச்சுக்கிறேன் நான்.
இங்க பாரு அம்சா, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமேல் நீ வீட்டை விட்டு எங்கேயாவது போன அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். பேசாம இனிமேல் வீட்டு வேலையை பார்த்துட்டு அம்மாவை பார்த்துட்டு பொட்டாட்ட வீட்டில் தான் இருக்கணும், புரிஞ்சுதா? சரிங்க மாமா, நல்லா புரிஞ்சுது. அப்ப நீங்க என்ன நம்பல? இங்க பாரு அம்சா, நான் உன்னை நம்புறேன் அதெல்லாம் இங்க கதை கிடையாது. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்கிறது தான் மேட்ரு. அது புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சுது மாமா, நல்லா புரிஞ்சுது. சரி நைட்டுக்கு போய் டிஃபன் ரெடி பண்ணு, எனக்கு வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறப்போ. சரிங்க மாமா, நான் டிஃபன் ரெடி பண்றேன், நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ அம்மா, என் இடுப்பு, ஐயோ முருகா, வலிக்குதே. அடியை கிளவி, தேசமா ஓடுற அடியை மோசக்காரி, இரு உன் வழியிலேயே உன்னைய கவுக்கிறனா இல்லையான்னு பாரு. ஐயோ அம்மா, ஐயோ வகுத்த வலிக்குதே, இடுப்பு வலிக்குதே, யாராலும் ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாங்களே. ஐயோ அத்தை, உங்களுக்கு என்னாச்சுங்க அத்தை? ஐயோ அத்தை, வயிறு வலிக்குதா, இடுப்பு வலிக்குதா? இருங்கத்த, நான் போய் ஒரு கசாயம் போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ அத்தை, இருங்கத்த. ஐயோ இடுப்பு வலி, காலு வலி, முட்டியா வலிக்குது, உயிர் போகுது. ஏதாவது பண்ணுடி, அந்த தைலத்தை எடுத்துட்டு வந்து போட்டு சித்த நீவியோடு. தைலம் போட்டு நீவனமா? தைலம் இரு, நீ வர உனக்கு. அத்தை இருங்கத்த, நான் போய் எடுத்துட்டு வந்துடணுங்கத்த. அடியே அம்சா, நானே மொல்ல போய் தைலத்தை போட்டு நீவிக்கிறேன், நீ போய் ராத்திரிக்கு டிப்பனை செய்யுவோ. மகன் வந்தான்னா ரொம்ப பசிக்குமா அவனுக்கு, போ. சரிங்கத்த, அப்ப நீங்களே போட்டுக்கோங்க, நான் போய் டிப்பன் செய்யறேன். நம்ம நாடகம் ஒர்க் அவுட் ஆகுது. ஏமாமா, ஊடு வெளியிலிருந்து பார்த்தாத்தே அப்படியே பெரிய பங்களா மாதிரி அத்தாச்சோடு தெரியுது. உள்ள போய் பார்த்தா சும்மா அளவான ஊடாத்தே இருக்குது. ஏமாமா? ஆமாம் புள்ள, நானுமே அப்படித்தான் நினைச்சேன். ஏதோ ஒரு 2-3 ரூமெல்லாம் இருக்குன்னு நினைச்சேன். நம்ம அன்னைக்கே கவுண்டரையா பார்க்க சொன்ன அன்னைக்கு உள்ள போய் பார்த்துருக்கோணும் புள்ள. ஆட பரவாயில்ல விடுமாமா, அதுதான் ஊட்ட சுற்றி அத்தனை இடம் கிடக்குதல்ல, நம்மளுக்கு அதுவே போகுது. ஆமாம் புள்ள, அதனாலதான் நான் ஊட்ட பத்தி எல்லாம் நினைக்கல. இப்ப விற்கிற விலைக்கு 2 சென்ட் இடம் வாங்க முடியுமா? நம்மளுக்கு அத்தனை இடம் கிடக்குதல்லோ. கிட்டத்தட்ட ஒரு 10-12 சென்ட் வரும் புள்ள. அந்த பத்திரத்துலயும் நான் பார்த்தேன், 12 சென்ட்டும் கொஞ்சம் இருக்குது. அதனாலதான் மாமா நானுமே ஊட்ட பத்தி நினைக்கல. நம்மளுக்கு இத்தனை இடம் கிடைக்குதல்ல, அதுவே போகுது. ஆமாம் புள்ள, எப்படியோ ஒன்று ஒரு லோனுக்கு நான் போட்டு ஒரு 10 மாட்டை வாங்கி கட்டிட்டோம்னாலே போகுது. பாலை கறந்து ஊற்றியே பொழைச்சிடலாம். மாமா, நான் நினைச்ச மாதிரியே நீங்களும் நினைச்சிருக்கிறீங்க, போங்க. அட என்ன புள்ள சொல்ற? ஆமா மாமா, நம்ம வீட்டில் தான் அத்தனை இடம் கிடக்குதல்லோ. நம்ம வீட்டுக்கு போனதையும் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா மாட்டை பெருக்கி உங்களை பால் எடுக்க வைக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. அட ஆமாம் புள்ள, நானே பால் எடுக்கலாம். எப்படியோ நம்ம மாட்டையும் கறந்துட்டு அப்படியே கறவக்காட்டுகளையும் பிடிச்சோம்னா எப்படியோ ஒன்று கடனையவே கட்டி போடலாம் புள்ள. மாமா, இனிமேல் எல்லாம் நம்மளுக்கு நல்லதாவே நடக்கும் பாருங்க. எப்படியோ ஒன்று மீனாட்சி, நல்லபடியாக நம்ம வீட்டுக்கு போனோம்னா எனக்கு அதுவே போதும் புள்ள. ஆமாம் மாமா, எத்தனை நாளைக்குத்தே அடி வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டே கிடக்கிறது. மக்க பெருசாக என்ற ஈரக்கொலையே நடுங்குது. அதுக்கு பெரிய மனுஷி ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம மூடு வாசல்னு போயிடணும்னு நினச்சேன். ஆண்டவனாயிட்டு எனக்கு கண்ணு முழிச்சிட்டான், போங்க. உனி என்ன எனக்கு மயிறு. ஆமாம் மீனாட்சி, பொட்டை பிள்ளைகளை வச்சுட்டு நம்ம சும்மா அடுத்த வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருந்தோம்னா 4 பேர் என்ன பேசுவாங்க. அதனாலதான் நான் என்ன ஐட்டாலும் சரி இந்த ஊட்டை வாங்கி போடலான்னு முடிவு பண்ணினேன். இதில் நகையெல்லாம் விற்று போட்டோமேன்னு உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே புள்ள? ஆட நீங்கள் என்ன மாமா, எப்போ போன கதையை எப்போ கேட்டுக்கிறீங்க? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வருத்தம் இல்லை. நம்ம வீடு வாசல் நம்ம இடம்னு உட்கார்றத விட என்ன மாமா எனக்கு சந்தோஷம் இருக்குது, சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் சரித்தான் மீனாட்சி, என்னதே இருந்தாலுமே அது அத்தையும் மாமாவும் கஷ்டப்பட்டு உனக்காக வாங்கின நகை, அதையெல்லாம் இப்படி விற்று போட்டோமேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. மாமா, நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க. இப்போ 10 பவுன் விற்றோம்னா இன்னும் 10 பவுன் சேர்த்தி ஆண்டவன் நம்மளுக்கு கொடுக்க போகிறேன். இதில் என்னத்து இருக்குது?
அதெல்லாம் சரித்தான் மீனாட்சி, இருந்தாலும் அத்தை மாமாவும் என்னால் நினைப்பாங்கல்லோ, அதை நினைச்சாத்தே எனக்கு வருத்தமா இருக்குது, மனசுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குது புள்ள. மாமா அதெல்லாம் நான் அன்னைக்கே அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அதெல்லாம் அம்மா ஒன்றும் சொல்லலை. நம்ம சொந்த வீடு வாங்கறதுதானே விற்றுருக்குறோம். அதனால ஒருத்தருக்கும் ஒரு கவலையும் இல்லை. இருந்தாலும் உன்னைத்தான் புள்ள நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எனத்துக்கு பழசையெல்லாம் கலர்றீங்க. மீனாட்சி, எப்படியோ ஒன்று நம்ம சொந்த வீட்டுக்கு போய் கடனெல்லாம் கூடி சீக்கிரம் கட்டி போட்டு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகை எடுத்து கொடுத்துட்றேன் புள்ள. ஆட போ மாமா, உனி எனக்கு நகையிலேருந்து அழுகுது. உனி எல்லாம் நம்ம மக்களுக்கு சேர்த்துனோம்னா போகுது. ஆமாம் புள்ள, மக்கோ மக்கோன்னு மக்களையவே பார்த்துட்டு இருந்தா என்ற பொண்டாட்டியும் பார்க்கணுமல்லோ. அது சரித்தேன். உனி நான் நகை போட்டுட்டு நடக்கலேன்னு ஆக மாட்டேங்குது. ஏன் மாமா நீங்க? மீனாட்சி, அந்த மதுரை மீனாட்சி மாதிரி உனக்கு கழுத்து நிறையா நகை போட்டு அழகு பார்க்கணும் புள்ள. ஐயோ ஐயோ, அட கூறுகட்ட மனுஷா, அட ஆசைப்படல. அதுக்குன்னு எனத்துக்கு இந்த விபரீத ஆசையோ உனக்கு? அடப்போ. ஏன் மீனாட்சி, நான் ஆசைப்படாம வேற யார் ஆசைப்படுவாங்க? ஏன் என்றனால முடியாதுன்னு நினைக்கிறியாக்கு? மாமா முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம வீட்டுக்கு வாங்கின கடனை எல்லாம் கட்டுவோம். என்ன மாமா? உனக்கு அத்தனை நக்கலா தெரியுது. தெரியிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் இல்லை நான் ஜாகர்க்குள்ளையாவது ஒன்ற கழுத்து நிறைய நகை எடுத்து போடல, நான் ஜெலத்துறையே அல்லோ. இந்த வீர வசனமெல்லாம் நடக்குதான்னு வாப்போம். பாரு நான் எப்படி நடத்தி காட்டுறேன்னு. சரி மாமா, அந்த கதையெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம். முதல்ல நம்ம நாளைக்கு இறைத்து முடிச்ச உடனே உடுன்னு சுத்தம் பண்ணி விட்டாச்சு. அப்படியே புண்ணியாச்சனைக்கு தேவையானதெல்லாம் ஐயரை பார்த்து எல்லா ஜாமானத்தையும் எழுதி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு போய் கோயம்புத்தூரில் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம் மாமா. ஆமாம் புள்ள, அதைத்தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயே சொல்லிட்ட. உனி என்ன 4 நாள் டேன் இருக்குது, அதுக்குள்ளே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம்னாத்தான் அந்த நேரத்துக்கு நம்ம மேலே கொஞ்ச நாள் ரிலாக்ஸாக இருக்க முடியும். மாமா புண்ணியர்ச்சனைக்கு அப்படியே அத்தையும் கூப்பிடலாம் மாமா. மீனாட்சி, எந்த நேரத்தில் எதைய பேசி என்னை கோவத்தை கிளப்பிட்டு இருக்கிற? மாமா இதில் கோவப்படுறதுக்கு என்ன மாமா இருக்குது? என்னதே இருந்தாலும் அவங்க உங்களை பெத்ததா அல்லவா? அவங்க பண்ணுறதா அவங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்க. எல்லாம் மேலே போகிற அந்த ஆண்டவன் ஒருத்தன் இருக்கிறான் மாமா, அவர் பார்த்துக்குவாரு. நம்ம பண்ணுறதை நம்ம கரெக்டாக பண்ணணுமில்ல மாமா. மீனாட்சி, அது மட்டும் என்னால் முடியாது. என்னைக்கு மனசாட்சியே இல்லாமல் 2 ஒட்ட பிள்ளைகளை கூட்டிட்டு என்னை வெளியில் வர வச்சாங்களோ அன்னையோட நான் தலை முழுகிட்டேன். மாமா கோவப்படாதீங்க மாமா. பெருவீக தேனம் அவிகளுக்கு தெரிஞ்ச புத்தி அவ்வளவுதே. அவிக பண்ணுறத அவிக அனுபவிக்கிறாங்க. நம்ம எப்பவும் போல கூப்பிடலாம் மாமா. இங்கே பாரு மீனாட்சி, நீ என்ன சொன்னீங்கனாலும் சரி, நானெல்லாம் போய் கூப்பிட மாட்டேன். நேரமாகுது, வெடியால் நேரத்துல இருந்து சோத்தாக்கி வச்சு போட்டு 8 மணி பஸ்ஸுக்கே கிளம்பணும்னாத்தான் நமக்கு இறைத்துக்கு போய் சேர முடியும். நீ முதல்ல போய் படு போ. மாமா நான் சொல்கிறத கொஞ்சம் கோவப்படாம கேளுங்களேன். இங்கே பாரு மீனாட்சி, இந்த சந்தோஷமான நேரத்தில் என்ற மூட கலறிட்டு இருக்காத, நீ பேசாம போய் படு போ. மாமா கொஞ்சம் நில்லுங்க. என்ன இவரு, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரே. ஐயோ, அத்தை கூப்பிடாம விட்டா நல்லாவா இருக்கு.